வணக்கம் ஜிஎஸ் ஃபார்ம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எல்லாருமே கேட்ட ஹோண்டா அமேஸோட மைலேஜ் டெஸ்ட் வீடியோக்குள்ளே தாங்க வந்திருக்கும். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு மேனுவல் வெர்ஷன் தாங்க இருக்குது. நிறைய பேர் கேட்குறது மாருதி டிசைர் கூட கம்பேர் பண்ணும்போது ஹோண்டா அமேஸ் வந்து மைலேஜ் கொடுக்குமா இல்லையா அப்படின்னு. ரியல் டைமில் அது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்றது இன்றைக்கி டெஸ்ட் பண்ணிடலாம். சிட்டி டிரைவ் கொஞ்சம், ஹைவே டிரைவ் கொஞ்சம்னு மிக்ஸ் ஆஃப் பண்ணி தான் ஓட்ட போகிறோம். ஹோண்டா அமேஸ் பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் ஐவிடெக் என்ஜின் தாங்க கொடுத்துருக்காங்க. இன்டெலிஜென்ட் வேரியபிள் வால்வ் டைமிங் வித் லிஃப்ட் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் அப்படின்னு அதை கால் செய்வாங்க. இந்த இன்ஜினோட தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கேம்லப்ஸ் இருக்குங்க. அதாவது வந்து ஸ்மாலர் ஆர்பிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப கம்மியான ஆர்பிஎம்மில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்மாலர் கேம்லோப்ஸ் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகும். ஹையர் ஆர்பிஎம் போகிறப்போ லார்ஜர் கேம்லோப்ஸ் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகும். எதற்காக இந்த தொழில்நுட்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோவர் ஆர்பிஎம்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, அதாவது ஆப்டிமலாக ஒரு 2000 to 2500 ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செரேட்டர் ட்ரைவ் பண்ண விரும்புகிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து மைலேஜை கொடுக்கணும். அதுவே நீங்கள் பர்ஃபார்மன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ லார்ஜர் கேம்லப்ஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த கம்பஷன் அப்படின்றது பெருமளவில் நடக்கும். அப்போ உங்களுக்கு பெட்டரான ஒரு பவர் டெலிவரி கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்பிஎம்ஸில் நடக்குது. வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலுக்கு இந்த காரை ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண ஈரோடு சேர்ந்த சுந்தரம் ஹோண்டா ஷோரூமுக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் கொடுத்தாலும் அவங்க தான் த்ரூஅவுட் நமக்கு ஹோண்டா நிறுவன வாகனங்களை ரிவ்யூ பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. உங்களுக்கு ஹோண்டாவில் ப்ராடக்ட்ஸ் பார்க்குறீங்க, இல்லை ஏதாவது குறைஸ் இருக்குது, ஆஃபர்ஸ் கேட்கணும் அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் பயன்படுத்திங்க, ஒரு பெட்டரான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி ட்ராவல் 60% வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியாக இருக்க போது, 40% ஹைவேஸாக இருக்க போது. வாங்க ஃபஸ்ட்டு ரீஃபில் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபைனல் மைலேஜ் என்ன கிடைக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். மீட்டரை ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணிடலாங்க. ஸோ மீட்டர் ரீசெட் பண்ணியாச்சு. 8255 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஸோ நம்ம இனி ட்ராவல் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து டேங்க் டு டேங்க் என்ன மைலேஜ் கிடைக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சரிங்க, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிட்டி டிரைவ் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அப்புறம் ஹைவே டிரைவ் போகலாம். ஏசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம வந்து 24 வச்சு ஆட்டோவில் வச்சு தான் ட்ராவல் பண்ணுவோம். அதுதான் இங்கேயும் கண்டினியூ ஆக போகுது. ஓகேங்களா, வாங்க போகலாம். ஸோ ஹோண்டா அமேஸோட மைலேஜ் நம்ம கன்சல்டேஷனில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம், கரெக்டாக ட்ராவல் பண்ணால் அமேஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றது. அது ரியல் டைமில் இன்றைக்கி செக் பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா ரீசெண்டாக ஒரு 2 days பிஃபோர் கூட நம்ம ஜிஎஸ் ஃபார்ம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், அமேஸோட மைலேஜ் டெஸ்ட் கொடுங்க. ஏன்னா வந்து டிசைர் வந்து மைலேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் அமேஸோட மைலேஜ் ரியல் டைமில் நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க இன்றைக்கி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு சிட்டி ஸ்கர்ட்ஸ்குள்ளே ட்ராவல் பண்ணிடலாம். ஹோண்டா அமேஸ் பொறுத்த வரைக்கும் இதோட எக்ஸ்டென்சிவான ஒரு டிரைவ் ரிவ்யூ பண்ணியிருக்கோங்க. அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். ஏன் சிட்டிக்குள்ளே போய் வரேன்னா, இன்றைக்கி பெரும்பாலானோர் ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா 50% சிட்டி, 50% வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸ் போகிறோம். ஸோ அதனால் ஒரு சிட்டி டிரைவும் போயிட்டு வந்துடலாங்க. ஸோ தட் நமக்கு ஒரு ரியல் டைமான ஒரு மைலேஜ் கிடைக்கும்ல, தெரிஞ்சுக்க முடியும்ல, அதுக்காக தாங்க. ஹோண்டா அமேஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸல் ஆகக்கூடிய இடம்னா அதோட சஸ்பென்ஷன் தாங்க. அதாவது ஹோண்டா பொறுத்த வரைக்குமே சஸ்பென்ஷனில் வந்து எப்பவுமே கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு கேலிப்ரேஷன் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடை கொடுக்கணும் அப்படின்றத நோக்கி தான் பண்ணியிருப்பாங்க. இங்கேயும் அதே தான் கண்டினியூ ஆகுது. ஃபுல்லி லோடடாக நீங்கள் ஒரு 5 பேர் ஃபுல்லி லோடடாக போகிறீங்கன்னா மட்டும்தான் ஸ்பீட் பிரேக்கர்ஸில் நீங்கள் பார்த்து பொறுமையாக விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நார்மல் ட்ராவலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே அது தட்டுது அப்படின்ற மாதிரி இல்லைங்க. ஃபுல்லி லோடடாக போகிறீங்க, ஹை ஸ்பீட்ஸில் மேலே ஏறி இறங்குனீங்கன்னா மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொந்தரவு இருக்காது. அப்புறம் இந்த ஹேட்ச்பேக்ஸு, சஃபர் மீட்டர், எஸ்யூவிஸ், செடன்ஸ், இந்த காம்படிஷன் தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ஹெவியாக இருக்குங்க. இன்றைக்கி ஒரு 6லேருந்து ஒரு 12 லட்சம் பட்ஜெட் வச்சுருக்கேன்னா என்னை குழப்பக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக் வாங்கலாமா, இல்லை இப்போ வேறு இந்த சஃபர் மீட்டர் செடன் டிசைரும் அமேஸும் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சஃபர் மீட்டர் செடனோட ரிவைவல் நடந்திருக்கு. அந்த செக்மெண்ட்டோட ரிவைவல் கொஞ்சம் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து டாடா டிகார் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்றப்போ செக்மேட் வைக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. அப்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு நேச்சர் இருக்கும். உங்களுக்கு ரீசெண்ட் டைம்ஸில் வந்து டிசைர் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் சேஃப்டி ரீதியாக கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்கள் ஹோண்டாவோட லான்ச் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், லான்ச் டைம்லேயே இந்த ப்ராடக்ட்டோட கிராஷ் டெஸ்ட்டை காமிச்சிருப்பாங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய குளோபல் என்கப், பாரத் என்கப்போட ப்ரோட்டோகால்ஸை தாண்டி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டி ரீதியாக உங்களுக்கு கொஷின் வேண்டாம். அப்புறம் உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் போகிறப்போ உங்களுக்கு ADAS ஃபீச்சர்ஸுமே கிடைக்குது.
இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா நிறுவனம் அந்த லான்ச் ஈவெண்ட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. கியர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கேலிப்ரேஷன் வந்து ஸ்லைட்டாக வந்து நம்ம ஃபைன் டியூன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டிரைவிங் டைனமிக்ஸ்லையும் வந்து ஒர்க் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த ஸ்பீட் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 120 வந்து சாலிடாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்தியன் ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் 120 தாண்டி போகாதீங்க எந்த வண்டியாக இருந்தாலுமே. ஏன்னா இன்றைக்கி யார் எப்போ குறுக்க வருவாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் 120 தாண்டி போகாதீங்க. நீங்கள் அந்த 120 லீகல் ஸ்பீட்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த லீகல் ஸ்பீட்ஸில் ஹோண்டா அமேஸ் பெட்டராக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. பிளான்டடான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அப்புறம் இந்த NVH லெவல்ஸ் பற்றி கேட்குறீங்க எல்லாருமே. ஸோ NVH எப்படி இருக்குது, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா பழைய ஹோண்டா அமேஸ்க்கும் இந்த ஹோண்டா அமேஸ்க்கும் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட்லலாம் பெருசாக தெரியலைங்க, பட் ரியர் சீட்டில் உட்காந்திங்கன்னா மேபி வந்து உங்களுக்கு அந்த டயர் நாய்ஸ் மட்டும் தெரியலாம். இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 8274ங்க, அதாவது ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். சிட்டி முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ ஹைவேஸ் மேலே ஏறுறோம். சிட்டி ட்ராவல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக தான் இருந்தது மேனுவர் பண்ணுறதுக்கு. ஹைவேஸ் ஏறும் போது தயவு செஞ்சு உங்களுக்கு ரைட் சைடில் ஏதாவது வண்டி வருதான்னு பாருங்கள், பார்த்துட்டு ஏறுங்க. டக்குன்னு ஏறாதீங்க ஹைவேஸில் மட்டும். இவருக்கு பின்னாடியும் நார் நடிக்கிறாங்க பாருங்க. இந்த பைத்தியாரத்தானே என்னைக்கு போக போகுதுன்னு தெரியல. முதல்ல அதாவது ஒருத்தன் வந்து ஹைவேஸில் மேலே ஏறுறதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கான், பின்னாடி ஆறுன்னு அழுத்துனீங்கன்னா அவசரப்பட்டு நான் மேலே ஏறி உள்ள போய் சாக முடியுங்களா? என்ன பழக்க வழக்கம், என்ன ஒரு ஒரு அது மனிதத்தன்மையோட நடந்துக்கிறாங்களா இல்லையாங்கிறதே ஒரு சில இடத்துலலாம் வந்து தோணுதுங்க. தயவு செஞ்சு இதை ரெக்வஸ்ட்டாக கூட வச்சுக்கிறேன். யாராவது ஒருத்தங்க ரோட் கிராஸ் பண்ண நிற்கிறாங்க, யாராவது ஒருத்தங்க வந்து ஹைவேஸில் மேலே ஏற நிற்கிறாங்கன்னா பின்னாடி போட்டு ஆரனை போட்டு தயவு செஞ்சு அழுத்தாதீங்க. அது முன்னாடி இருக்கக்கூடிய டிரைவருக்கு பதட்டத்தை கொடுக்கும். இதே இப்போ நாம் இல்லை, ஒரு வயசானவங்க இருக்காங்க, நம்ம அப்பா அம்மா வயசில் ஒருத்தங்க இருக்காங்க, அப்படிங்கும்போது அவங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கும். அவங்க பதட்டத்தில் டக்குன்னு முன்னாடி எடுத்துட்டாங்கன்னா ஏதாவது பஸ்ஸாக லாரியாக வந்துருச்சுன்னா என்னங்க பண்ணுறது? ஹைவேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஹைவேஸில் இருக்கக்கூடிய ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் பெட்டராக இருக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ரோட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அமேஸில் எப்படி இருக்குது, பேரபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா பேரபுளாக தான் இருக்குது. மைக்கில் ஆக்சுவலாக நான் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் ஆன் பண்ணலைங்க. ஸோ என்ன இருக்கோ அது உங்களுக்கு இயல்பாக கேட்கும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் ஏதாவது ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கிறப்போ ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அது மினிமம் எடுங்க. 10 கிலோமீட்டர்ஸ் அதாவது இன்றைக்கி எல்லா பிராண்டில் இருக்கக்கூடிய சேல்ஸ் டீம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ண தயாராக தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு காரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் ஒன்று ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுங்கள், ரியர் சீட்டில் உட்காந்து ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த காரோட தன்மை என்ன, அந்த கார் நமக்கு செட் ஆகுமா இல்லையா. ஏன்னா வாங்கிட்டு இன்றைக்கெல்லாம் 3 to 5 வருஷம் வச்சுருக்க போகிறோம். அப்படின்றப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினோம்னா பெட்டராக இருக்குங்க. அடுத்து இந்த கம்பேரிசன்ஸை பற்றி பேசலாம்னு நினச்சேங்க. டிசைர், அமேஸ், டிகார், ஹிண்டே ஆரா அப்படின்ற ப்ராடக்ட்ஸோட கம்பேரிசன் பற்றி பேசணும்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்கும், ஒரு நெகட்டிவ்ஸ் இருக்கும். டிசைர் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே எல்லாருமே சொல்கிறது இப்போ அந்த 3 சிலிண்டர் இன்ஜின் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் சிட்டி பர்பஸ் தான். ஹைவேஸ் எடுத்துகிட்டு போகும்போது அது ஒரு சோல் இல்லாத ஒரு ஃபீல் இருக்குது. பில்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா ப்ராடக்ட்ஸுமே எக்ஸப்ட் ஹிண்டே ஆரை தவிர மீதி எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஹிண்டே ஆரை ஸ்டில் ரன்ஸ் அந்த ஓல்டர் பிளாட்ஃபார்ம்ங்க. ஸோ அதனால் அதோட பில் குவாலிட்டி வந்து இப்போ வரைக்குமே ப்ரூவ் ஆகலை. வேறஸ் வந்து டாடா டிகார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து 4 ஸ்டார் என்கேப் இருக்குது. பட் ரீசன்ட் ப்ரோட்டோகால்ஸ் படி போச்சுன்னா அது கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணும். ஏன்னா இன்றைக்கி அதில் 6 ஏர்பேக்ஸ் இன்னும் வரலை. 6 ஏர்பேக்ஸ் வந்துச்சுன்னா தான் அது பெட்டராக ஸ்கோர் பண்ணும். பட் ஸ்ட்ரக்சரல் வைஸ் நல்லா தான் இருக்கும். ஹோண்டா அமேஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதில் எந்த ஒரு கேள்விக்குறியும் வேண்டாம். டிசைர் வந்து 5 ஸ்டார் என்கேப் இருக்குது. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக பேசுனீங்க அப்படின்னா ஹோண்டா அமேஸ் அண்ட் டிசைர் வந்து நெக் டு நெக் இருக்கும். அதில் ஹோண்டா அமேஸில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஐவிடெக் இன்ஜின் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து லார்ஜர் கேம்லோப்ஸ் எனேபிள் ஆகிறப்போ நமக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குங்க. நீங்கள் வந்து ஹைவேஸ் டச்சில் நாம் வந்து ஒரு பியாண்ட் 100 போகிறப்போ வந்து நமக்கு அந்த புஷ் அப்படின்றது இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மைலேஜ் ரீதியாக கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமேங்க டிசைரில் வந்து அந்த 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் இருந்த மைலேஜ் வந்து இப்போ 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் ஆக்சுவலாக அவங்க அரையில் அதிகமாக கிளைம் பண்ணியிருந்தாலும் எனக்கு பர்சனலாக நாங்கள் ட்ரைவ் பண்ணப்போ பார்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா
17 to 18 அப்படின்றது தான் கொடுக்குது. ரியல் டைம் யூசர்ஸும் அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது டிகார் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 13 to 15 கிட்ட வருதுங்க. ஹிண்டே யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஓட்டினீங்கன்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17-18 தொடுது. ஸோ அந்த 17-18 ரேஞ்சில் தான் வந்து டிசைரும் வருது, ஹிண்டே யாரும் வருது, ஹோண்டா அமேஸும் வருது. அப்புறம் மக்கள் இப்போ கேட்குறது ரீசெண்ட் டைமில் ஏடாஸ் வந்து முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பட் ஒரு வருஷம் இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த 700 ஏடாஸ் வரும்போது நம்ம என்ன சொன்னோம்னா நம்ம ஊர் ரோட்டுக்கு ஏடாஸ் வந்து செட் ஆகாமா அப்படின்றதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். பட் அந்த டைமில் இருந்ததுக்கும் இந்த டைம் இருக்கிறக்கூட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது நடந்துருச்சு. இன்றைக்கி கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த வருஷத்தில் புதுசாக வரக்கூடிய எல்லா கார்லையுமே ஏடாஸோட தான் வருது. மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர் போகும்போது இந்த ஏடாஸ்ங்கிறது வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய கார்கள் வந்து எல்லாத்துலேயுமே கொடுத்துருவாங்க. அப்போ ஏடாஸ் அதிகமாக இருக்கும். அப்போது நம்ம கார்லேயும் ஏடாஸ் இருந்துச்சுன்னா ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். ஏன்னா வந்து இன்றைக்கி ரோட்ஸும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க கவர்மெண்ட். அதே சமயம் வந்து எல்லா கார்ஸ்லையும் ஏடாஸ் இருக்கிறப்ப நம்ம கார்லையும் ஏடாஸ் இருந்துச்சுன்னா பெட்டர். ஏன்னா முன்னாடி போகிற காரில் ஏடாஸ் இருந்து ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் கிக்கின் ஆகிறப்போ நம்ம காரும் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பிரேக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஏஇபி இருந்தால் தான் நடக்கும். நம்ம மேனுவல் பிரேக்கிங் அப்படின்றது அந்த சமயம் வந்து டஃப்பாக தான் இருக்க போகுது. நீங்கள் புதுசாக இந்த இயரில் வரக்கூடிய ஃப்ராங்ஸாக இருக்கட்டும், பலினோவாக இருக்கட்டும், ஸ்விஃப்ட் இந்த வருஷம் வருதான் தெரியலைங்க, ஹைப்ரிட் வெர்ஷன் சொல்கிறேன் அது, அப்புறம் கியாவோட கேரன்ஸுங்க. ஸோ இன்றைக்கி எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஏடாஸ் கூட தான் கொடுக்க போகிறாங்க. அப்படின்றப்போ டவுன் த லைன் நான் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தாண்டி காலை வச்சிருக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் ஏடாஸ் அப்படின்றது வந்து நம்ம இப்போ எப்படி இந்த 6 ஏர்பேக்ஸ் வந்து ஒரு காமன் திங் ஆயிடுச்சு, இந்த க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் காமன் திங்ஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி ஏடாஸ்ங்கிறதும் காமன் திங் ஆயிரும். ஸோ ஒரு அட்வான்ஸ்மெண்ட் உள்ள ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம இப்போவே வச்சிருக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஏடாஸ் இருந்துச்சுன்னா அதே மாதிரி பார்த்து போய்க்கோங்க. ஏடாஸ் எனேபிள்டு இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம கார் வாங்குறோம் அப்படின்னா அந்த ஏடாஸ்க்கு பழக்கப்படுறதுக்கான டைம் அப்படின்றது ஒன்று இருக்கும் இல்லைங்க. ஸோ அது வந்து அந்த ப்ரீத்திங் பீரியட் வரைக்கும் கரெக்டாக பார்த்து போய் பொறுமையாக வந்துக்கோங்க. அப்புறம் நிறைய பேர்த்துட்டு நான் சொல்லணும்னு நினச்சேங்க, என்ன அப்படிங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 கியர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2400 வரைக்கும் போங்க. ஃபஸ்ட்டு 2 கியர்ஸ் மட்டும் 2200 to 2400 போங்க. அதுக்கப்புறம் 3rd 4th 5th எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 RPM கிட்ட ஷிஃப்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீழேயும் வேண்டாம், அதுக்கு மேலேயும் வேண்டாம். இப்படி ஷிஃப்ட் பண்ணிங்கனாவே மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கும். அந்த பாயிண்ட்டில் நீங்கள் பண்ணுறப்போ பெட்டரான ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கும். ஆட்டோமேட்டிக் காரில் மைலேஜ் எடுப்பது எப்படி அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கார்ஸில் வந்து எப்படி நம்ம ஓட்டணும் அப்படின்றத, எப்படி ஓட்டினா பெட்டரான ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி எடுக்க முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். மக்களே இப்போது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ண போயிட்டுருக்கோம். திரும்ப நம்ம லொக்கேஷனுக்கே வந்துட்டோம், ரீஃபில் பண்ண போயிட்டுருக்கிறோம். பர்சனலாக நீங்கள் ஹோண்டா சிட்டி வச்சிருக்கக்கூடிய யூஸராக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு ரியல் டைமில் என்ன மைலேஜ் கிடைக்குது அப்படின்றது. ஏன்னா நான் சொல்கிறத காட்டிலும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இன்னும் வந்து பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு ஒரு பெட்டரான புரிதல் கிடைக்கும். 8302 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வாங்க டேங்கை ரீஃபில் பண்ணுவோம். ஃபைனலாக மைலேஜ் டெஸ்ட்டை முடிச்சிட்டோங்க. ஓடோமீட்டரில் 8255 இருக்கிறப்போ டேங்கை ஃபில் பண்ணோம். ஃபில் பண்ணிவிட்டு 8302 கிலோமீட்டர் நம்ம வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம கிலோமீட்டர் ட்ராவல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 47 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். 78லேருந்து டாப் அப் பண்ணோம்னா ஒரு 2.5 லிட்டர்ஸ் வரைக்கும் பிடிக்குங்க. அப்படி வச்சு பார்த்தோம்னாலும் 18.8 கிடச்சிருக்கு. ஸோ ப்ராக்டிக்கலாக 18.8 வச்சுப்போம், அதுதான் ரியாலிட்டி. அப்படின்றப்போ 18.8 உங்களுக்கு மிக்ஸ் ஆஃப் ஹைவேஸ் அண்ட் சிட்டி அப்படின்ற போது நல்ல மைலேஜ் தாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டது 1.2 லிட்டர் ஐவிடெக் வந்து மைலேஜ் கொடுக்குமான்னு கேட்டீங்க. ஆப்டிமலாக ட்ராவல் பண்ணிங்கன்னா 1.2 லிட்டர் ஐவிடெக் மைலேஜ் கொடுக்குது 18.8. ரியாலிட்டிங்க. அதாவது இது வந்து பிராண்டுக்காகவோ இல்லை இந்த காருக்காகவோ பிரம்மாண்டப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை. பட் ரியாலிட்டி கிடைக்குது கரெக்டாக. நம்ம ஷிஃப்ட் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2200 to 2400 RPM போனேன். மீதம் இருக்கிற கேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஸ்பாட் அந்த 2000 RPM கிட்ட ஷிஃப்ட் பண்ணினேன். ஸோ அப்படின்றப்போ எனக்கு நல்ல ஒரு மைலேஜ் கொடுத்துருக்கு. இது கூட காம்படிட்டர் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் எந்த விதத்துலையுமே மைலேஜில் ஹோண்டா அமேஸ் அப்படின்றது சளைச்சது இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு ஃபீல் ஆகுது. சரிங்க, வீடியோ முடிச்சுப்போம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சதச்சிட வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டேக் கேர், பை.